விருச்சக ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லாம ரொம்ப தனிமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அவர்கள் மேல பயங்கரமான அன்பு, பாசம்னு எல்லாத்தையுமே காமிப்பாங்க. முக்கியமா அவர்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா உன் கூட நான் இருக்கேன்ப்பா, எப்பவுமே நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நபராகவும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. என்னதான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இவர்கள் அவர்களுக்கு தேவையான, அதாவது அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்துல அவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவர்கள் கூட இருந்து என்ன வேணுமோ அதை கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு யாருமே துணையா நிக்கவே மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நிறைய நபர்களுக்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இவர்களுக்காக யாருமே விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. வர்ச்சக ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும், அவங்களும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக அவர்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விதத்திலையுமே அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க, விட்டும் கொடுப்பாங்க. ஆனா இவர்கள் மேல யாருக்கும் அக்கறையும் இல்லைங்க, பாசமும் இல்லைங்க. நீ எப்படியோ போய்க்கோ, நீ எப்படியோ கஷ்டப்பட்டுக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தரும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய வாழ்க்கையில கண்ட தோல்வின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அதிகங்க. என்னைக்குடா வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம், என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இவர்களுக்கு மனசுக்குள்ள பலவிதமான குழப்பங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யுது. என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்காதான்னு இவர்கள் தேடாத நாட்களே கிடையாது, ஓடாத இடங்களும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே இவங்க ஓடிப்பா தேடி பார்த்தாங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்லது மட்டும் எந்த ஒரு இடத்துலையுமே நடந்ததே கிடையாதுங்க. எல்லா இடத்துக்கும் போவாங்க, ஆனா அங்க போய் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் சிக்கிப்பாங்க இவர்கள். இவர்கள் மேல அன்புன்றது யாருமே காமிக்க மாட்டாங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல பயங்கரமான அன்பு, பாசம்னு எல்லாத்தையுமே காமிப்பாங்க. ஆனா இவர்கள் மேல அன்பு காமிக்கவும் சரி, பாசம் காமிப்பதற்கும் சரி, யாரும் முன் வருவதே கிடையாது. நீ எப்படியோ போய்க்கோ அப்படின்ற மாதிரி, எப்படி சொல்றோம்னா, தண்ணி தெளிச்சு விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டுல அடங்காப்பிடாரியா இருக்கிறவங்களையும் ஒரு சிலவங்களாம் ரொம்ப திமிரு பிடிச்சிருப்பாங்களையும் அப்படி தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. அது போலதாங்க இவர்கள் தப்பே செய்யாமலும் இவர்கள் நல்லது செய்தும் தனி தெளிச்சு விட்ட மாதிரி இது நாள் வரைக்குமே இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையவே பிடிக்காத ஒரு வாழ்க்கையாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். நிறைய பணத்தை இழந்திருக்காங்க. சில இடங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அவமானங்கள் மட்டுமே மிச்சமாக இருந்திருக்குங்க. முக்கியமா இவர்களுடைய சின்ன வயதுல இருந்தே இவர்கள் நிறைய இடங்கள்ல அவமானப்படுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வயசு ஒரு 30 வச்சுக்கோங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கல்யாணத்துக்கு திருமணத்துக்காக போயிருக்காங்க. இந்த திருமணத்துக்கு போயிருந்த இடத்துல இந்த விருச்சக ராசிக்காரர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு எப்பப்பா கல்யாணம், நீ எப்ப கல்யாணம் சாப்பாடு போட போற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவர்கள் இந்தா அந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவர்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆனாலும் ஆகலினாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த கேள்வி கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும், அதற்கு மேல ஒரு விஷயம் என்ன பண்ண, உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்ற மாதிரி அதையும் வச்சு இவருடைய மனசை காயப்படுத்துவாங்க. அதுவும் இவருடைய பெற்றோர் முன்பு கேட்கும்போது இவர்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி வழியை கொடுக்கும். இந்த வர்த்தக ராசியருடைய வாழ்க்கையில வழிகளையும் கஷ்டத்தையும் மட்டுமே தாங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் சரி, நல்லதும் சரி நடந்ததாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைன்னு தாங்க சொல்லணும். இப்போ வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க போகிறார்கள். முக்கியமா இவர்கள் எந்த விஷயமெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறார்களோ அதற்கு மாறாக பல விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடக்கும். அது என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வர்ச்சக ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்படாத ஒரு மாற்றம் தான், ஆனா இது ஏற்படும். அப்படி என்னன்னு பாக்குறீங்களா? நீங்க கல்யாணமாகாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது ஆரம்பிக்க போகுது. திருமணத்துக்காக நீங்க இது நாள் வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. கல்யாணம் ஆகலைன்ற ஒரு காரணத்தினால எத்தனையோ சுப நிகழ்ச்சிகளையும் சரி, எத்தனையோ இடங்களுக்கு போகும்போதும் சரி, உங்களை நிறைய விதங்கள்ல அவமானப்படுத்திருக்காங்க.
அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது நீடிக்கும். இல்லைங்க சாமி, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா அந்த பந்தம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. சேர்ந்து வாழணும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணோம், காதலிச்சு கல்யாணம் பண்ணோம், ஆனாலும் எங்களால சேர்ந்து வாழ முடியல, பிரிஞ்சு போயிடலாமன்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்க இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். இதற்கு தீர்வே கிடைக்காதா? என்னுடைய காதல்ல நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாகவே அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் எவ்வளவோ பேச முயற்சி பண்றேன், ஆனாலும் முடியலையே சாமி. இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில அமையும். உங்களுடைய போராட்டத்துக்கு இனி முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளிலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களிலும் சரி, வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இதற்கு முன்பு நீங்க பல இடங்கள்ல தோத்திருக்கலாம், ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்விகள் இல்லாத ஒரு வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வரைக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. அது என்னன்னா, இவர்கள் ஒருத்தவங்க கிட்ட போய் ரொம்ப அன்பாவும் பாசமும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அடுத்த நிமிஷமே இவர்களை வச்சு அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி வச்சுப்பாங்க. ஆனா இவர்களுக்கு அது தெரியாது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னன்னா, நம்ம கூட பழகுறாங்க அப்படின்றது போல நமக்கு ஒரு நட்பு கிடைச்சிருச்சுப்பா, நமக்கு ஒரு உறவு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் இவங்களுக்கு வரும். ஆனா இவங்க கூட இருப்பாங்க பாத்தீங்களா, அவர்கள் கேவலமான எண்ணத்தோடு இவரோடு பழகுறதுனால இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கிடைச்ச உடனேயும் இவர்களை வச்சு தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தன்னை எந்த அளவுக்கு உயர்த்திக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்கள்ல இவர்களை பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லணும். இவர்களுக்கு தெரியவே தெரியாது, இவர்களை பயன்படுத்தி அவங்க சக்சஸ் ஆகிட்டு இருக்காங்கன்றது இவர்களுக்கு துளியும் தெரியாது. சந்தேக கூட படமாட்டாங்க மற்றவங்க மேல. எல்லாருமே பயங்கரமா நம்புறதுனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே பல இடங்கள்ல ஏமாற்றப்பட்டும் ஏமாண்டும் நிற்கிறார்கள் இவர்கள். சில விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது, என்னடா வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள பல விதமான கவலைகளையும் வச்சிருப்பாங்க. ஏன் சில தினங்கள்லாம் இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு சார்ந்து போயிடலாமோ அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். நீங்க இது நாள் வரைக்குமே முன்னேறாத இடத்துல கூட முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. முக்கியமா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு மரியாதையை இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது. அப்படி கிடைக்காத இடத்தில் கூட உங்களுக்கான மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குங்க. இவர்கள் தினமும் இந்த காதல் பிரச்சனையால வாழ்க்கையில என்னடா இப்படி நடக்குதுன்ற ஒரு அந்த காதலே வேணுன்ற அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு சொல்லணும். எல்லாரும் சொல்லுவாங்க, காதல் பிரச்சனை இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா காதல் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய வழியை கொடுக்குங்க. அது தனிமையை உண்டாக்கும். முக்கியமா எல்லாத்தையும் விட எல்லா பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு உடல் சார்ந்த வழிகள் வரும்போதும் இல்லை என்ன இருந்தாலும் வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணமாச்சு இருக்கும். ஆனா இந்த காதல் வழிகள் வரும்போது மட்டும்தான் ஏண்டா வாழ்றோம்ன்ற எண்ணத்துக்கு போய் செத்துலான்னு நடப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைச்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில இந்த காதல் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். காதல்ல தீர்வே கிடைக்காத நினைச்ச இடத்துல தீர்வுகள் கிடைச்சு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னை நாள் வரைக்குமே வேலைக்கு போற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டிய நிலைமை தினமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. வேலைக்கு போகவா வேணாமா, தினமும் ஏதாச்சும் ஒரு குடைச்சலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குன்னு ஒரு நாளும் யோசிச்சுக்கிட்டே கஷ்டப்படுவாங்க இவர்கள். என்னதான் யோசிச்சு கஷ்டப்பட்டாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும்ல. அப்படிப்பட்ட தீர்வுகள் கிடைக்காம இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தினமும் நொந்து போயிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காயங்களுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். விருச்சிக வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் இல்ல கவலைகள் இருந்தாலும் அது அனைத்தையுமே நீங்க வாழ்க்கையில நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சந்திக்க முடியும். முன்னெல்லாம் நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, யாராவது உங்களை குறை சொல்றதுல குறியா இருப்பாங்க. நல்லது பண்ணா கூட நீ எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் கேட்பாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க தப்பே செஞ்சிருந்தாலும் உங்களுக்காக உறுதுணையாக சில நபர்கள் இருப்பாங்க. முக்கியமா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல யாரும் சப்போர்ட் பண்ண விடாம நீங்களும் தடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட விஷயம் நடக்கணும், இதுவும் சேர்ந்து நடக்க போகுது இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாம திருமணமாகியும் பல வருஷங்களாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுடைய வாழ்க்கையில இந்த சில தினங்கள்ல குழந்தை பாக்கியத்தை பெற்று குடும்பத்துடனும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாகவும் வாழக்கூடிய நிகழ்வாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது.
நீங்க முன்னெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு நிம்மதியா தூங்கணும், குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காமலே போயிருச்சு. அப்படிப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வகையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இருக்கும். விருச்சக ராசினுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக தீரும். வாழ்க்கையில இனி முன்னேற்றத்தை மட்டுமே தான் நீங்க பார்க்க போறீங்க. இதற்கு முன்பு என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளையும் கஷ்டத்தையும் பார்த்திருந்தாலும் அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்ப்பீங்க. காத்திருங்கள். இத்தனை வருஷமா நீங்க காத்திருந்தீங்க. ஆனா அப்பெல்லாம் நடக்காத ஒரு சில நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களையும் நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்க முடியும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி அமையட்டும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நல்லதே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை நம்புங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது யோசிச்சு செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தைரியமா எதிர்த்து நில்லுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே மாற்றி அமைச்சு முடியும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.